வியூஸ் வெல்கம் டு டிஜிஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்க சிந்து பைரவி தொடரோட அப்கமிங் எபிசோடில் எந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் வரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. சிவாவை சிந்து ரொம்பவே கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. மருந்து மாத்திரை எடுத்து கொடுக்கறதுலேருந்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குற வரைக்கும் எல்லாமே பார்த்து பார்த்து செய்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையுமே சிந்து பார்த்து பார்த்து செய்கிறத பார்த்து சிவாவுக்கு என்னென்னா ஒரு எமோஷனலாக ஒரு ஃபீலிங் ஏற்படுது. அடுத்ததாக சிவாவை பற்றின ஒரு நியூஸ் தான் அங்கங்கே பரவிட்டு இருக்கு. ஸோ இந்த நியூஸை கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா இதை எப்படியாவது நம்ம தீர்த்து வைக்கணும், இதனால் நம்ம அப்படியே இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு சிவா என்ன பண்ணுறாரு, ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறாரு. வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே தடுக்க ஆரம்பிக்கிறாங்க. எந்த அளவுக்கு நீ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்க, இவ்வளோ பிரச்சனை இருந்து எதுக்காகப்பா நீ ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் அதே மாதிரி சிந்துவும் சொல்கிறாங்க, வேணாம் டாக்டரே, நீங்கள் அங்கே போகாதீங்க, வேண்டாம், நிறைய பிரச்சனை இருக்குது, இப்போதான் பெரிய ஆபத்துல இருந்து நீங்கள் வந்திருக்கீங்க, திரும்பவும் ஏதாவது பிரச்சனை ஆகிட போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை பெரியம்மா, இந்த பிரச்சனையை நான் தான் முடிச்சு வைக்கணும், அதனால் கண்டிப்பாக நான் ஹாஸ்பிட்டல் போனால் மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, எல்லாரையும் மீறி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு. சிவாவும் ஹாஸ்பிட்டல் போக அங்கே உள்ளவங்க எல்லாருமே ஒரு மாதிரியாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அங்கே உள்ள நர்ஸ் மட்டும் என்ன பண்ணுறாங்க, சிவாவை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க தயக்கத்தோட. என்ன ஆச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு சிவா கேட்க, சார் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சிவாவும். இல்லை சார், அன்னைக்கு அந்த பேஷண்ட்டுக்கு நீங்கள் ஒரு மருந்து கொடுக்க சொல்லியிருந்தீங்கல்ல. ஆமாம், நான் கொடுக்க சொல்லியிருந்தேன் தான், அந்த மருந்தை நான் கொடுக்கல சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சியாகிறாங்க சிவா. என்ன சொல்கிறீங்க, உங்ககிட்ட சொல்லிட்டு தானே நான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்கிறாங்க. இல்லை சார், எனக்கு ஒரு எமர்ஜென்சி, முக்கியமான வேலை இருந்துச்சு சார், அதனால் இங்கேருந்து கிளம்ப வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தான் இருந்தேன். ஓகே, நீ தான் கிளம்பணும் அப்படின்னு நினச்சல, அப்போ என்கிட்டயாவது சொல்லிட்டு போயிருந்துருக்கணும்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு சிவா கேட்க, சார் இல்லை சார், இந்த மருந்தை நான் ஸ்னேகா மேடத்துக்கிட்ட கொடுத்துட்டு போட சொல்லிட்டு தான் போனேன் அப்படின்றத கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிறாரு. என்ன சொல்கிறீங்க சார், எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, நீங்கள் இந்த மருந்தை கொடுத்துடுங்க, சிவா டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கொடுத்துட்டு போனேன், ஆனால் ஸ்னேகா மேடம் இந்த மருந்தை போடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டு ரொம்பவே அதிர்ச்சியாகிறாரு சிவா. திரும்பவும் அந்த மருந்துக்கு பதிலாக மாற்றி வேற ஒரு மருந்தை கொடுத்துருக்காங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, டீட்டெயில்டாக சொல்கிறாங்க. இந்த மருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் காட்டுறாங்க. இதை கேட்டு பயங்கர அதிர்ச்சியாகிறது மட்டும் இல்லாமல் ஸ்னேகா மேலே பயங்கரமாக கோவப்படவும் ஆரம்பிக்கிறாரு. சார், ஒன்றும் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், இந்த விஷயத்த நான் சொன்னேன்னு சொல்லிட்டு ஸ்னேகா மேடத்துக்கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க சார், அப்புறம் என்னோட வேலையே போயிடும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா சிவா என்ன பண்ணுறாரு, சரிம்மா நான் இந்த விஷயத்த நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்காக போகிறாங்க. இன்னொரு பக்கம் ஸ்னேகா அவங்க அப்பாவும் வராங்க. ஸ்னேகா என்ன பண்ணுறாங்க, சிவாவை பார்த்து எப்படி இருக்க சிவா, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இன்னொரு பக்கம் அவங்க அப்பாவும் விசாரிக்கிறாங்க. ஸ்னேகாவை பார்த்து பயங்கர டென்ஷனோட இருக்காரு சிவா. டேய், திரும்பவும் அந்த டாக்டர் உயிரோட இங்கே வந்துட்டான், அவனை என்ன பண்ணலாம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, சிவாவை நோக்கி போகிறாங்க. எல்லாரையும் பார்த்து சிவா என்ன பண்ணுறாரு, இங்கே பாருங்கள், நீங்கள் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன உங்கள் அப்பாவை காப்பாற்றி கொடுக்கணும் அவ்வளோதானே, கண்டிப்பாக என்னால் முடியும், ஏதோ சின்னதாக தவறு நடந்து போச்சு, சீக்கிரமே அவர் கண் விழிச்சு பார்ப்பாரு, அதுக்கு நான் கேரண்டி அப்படின்ற மாதிரி சிவா பேசுகிறாங்க. இவ்வளோ தூரம் தான் சொல்கிறாரு, இல்லை கொஞ்ச நேரம் நம்ம பொறுத்து தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே அமைதியாக இருக்காங்க. அந்த சமயத்தில் சிவா என்ன பண்ணுறாங்க, அந்த பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறாரு. அதுக்கப்புறமா அந்த பேஷண்ட் கண் விழிச்சு பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா சிவாவை பார்த்து எல்லாரும் நன்றி சொல்கிறாங்க. இவ்வளோ பிரச்சனைக்கும் மூல காரணமாக இருந்தது ஸ்னேகா தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு பயங்கர கோவத்தோடு இருக்க சிவா என்ன பண்ணுறாரு, ஸ்னேகா கேபினுக்கு வர சொல்கிறாரு. ஒரு பக்கம் பயந்துக்கிட்டே ஸ்னேகாவும் வராங்க. என்னாச்சு, ஒருவேளை சிவாவுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குமோ அப்படின்ற மாதிரி பயத்தோடு தான் வராங்க. உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் சிவா பயங்கரமாக கோவத்தோடு என்ன பண்ணுறாங்க, ஸ்னேகாவை பார்த்து கேள்வி மேலே கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணமானது கூட இல்லாமல் நான் அடி வாங்கதை பார்த்துட்டு ஒரு பக்கம் நின்றுட்டு இருந்தியே, நான் தான் இந்த தப்பை பண்ணேன்னு சொல்லிட்டு எப்பயாவது ஒத்துக்கிட்டியா நீனு, அளவுக்கு ஸ்னேகாவை பார்த்து கேள்வி கேட்க முடியுமோ அந்த அளவுக்கு பேசுறாரு சிவா. இதுக்கப்புறமா அவர் அந்த ஹாஸ்பிட்டலில் தான் வேலை செய்கிறாரா, அங்கேருந்து கிளம்புறாரா, இதுக்கப்புறம் ஸ்னேகாவை எந்த மாதிரி ட்ரீட் பண்ண போகிறாரு சிவா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நான் போட அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.